ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் கிளப். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சன்னா மசாலா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மிக்சியில் துருவின தேங்காய் ஒரு கப், அது கூடவே 10 முந்திரி, ஒரு பிரியாணி இலை, சின்னதாக பட்டை, அப்புறமே 3 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஃபைனலாக இது கூட ஒரு கை அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு ஒரு நல்ல பேஸ்டா எடுக்க போறோம். நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்ச இந்த பேஸ்ட்டை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இது கூடவே 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகத்தூள், இது கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போறோம். இதை ஆட் பண்ண பிறகு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா இது கொதிச்ச பிறகு இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த வெள்ளை சென்னாவை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சன்னா மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.